சில பட்டங்கள் சில பேருக்கு தான், சில அரியாசனங்கள் சில பேருக்கு தான். நடிகர் திலகம்னா அது எத்தனை ஆண்டு காலமானாலும் நடிகர் திலகம் தான். மக்கள் திலகம் எத்தனை ஆண்டு காலமானாலும் மக்கள் திலகம் தான். தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை மன்னன் அப்படின்னா அது இன்றைக்கி இல்லை, தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அது பாக்யராஜ் சார் தான். இன்ன வரைக்கும் அவருடைய திரைக்கதையில் இருக்கக்கூடிய நுட்பங்களை பார்த்து அனலைஸ் பண்ணி என்னை போன்ற இயக்குநர்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு ஒரு தனிப்பட்ட ஃபாண்ட் ரிமெம்பரன்ஸ் ஒன்று உண்டு. என்னுடைய முதல் படம் முன்தினம் பார்த்தேனே இசை வெளியீட்டு விழா சத்யம் தியேட்டரில் தான் நடைபெற்றது. நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. நேர நெருக்கடி, நாங்கள் உடனடியாக தியேட்டரை ஒப்படைக்க வேண்டிய ஒரு அழுத்தம் இருந்தது. அதனால் என்னை பேச வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் தான் இயக்குனர் பேசாமல் அது என்ன ஆடியோ வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி மேடையிலே எனக்காக குரல் கொடுத்து என்னை பேச வச்சார். ஸோ அப்படி தொடங்கியது அவருக்கும் எனக்குமான அந்த மானசீக குருவுக்கான உறவு. அதுக்கப்புறம் என்னுடைய படங்கள், குறிப்பாக தடம் திரைப்படத்தை ப்ரீமியருக்கு வந்திருந்தார். அந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் பாராட்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்தார். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. திஸ் ஹஸ் பின் ஸோ ஷாக்கிங், ஸோ சடன். அவருக்கும் இயக்குனர் சிகரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப், அதுக்கு என்ன பொருத்தப்பாடோ தெரியல. அவர் மறைஞ்சு ஒரே மாதத்தில் பாக்யராஜ் சாரையும் இழந்திருக்கிறோம். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறோம். நீங்கள் கதை எழுதும்போது பாக்யராஜ் சார் ஏதாவது ஒரு கேரக்டரை யோசிச்சுப்பாங்க, எனக்கு அந்த ஆசை நிரம்பவே உண்டு. அது ஒரு சிலருக்கு தான் என் மனசில் எப்போதுமே அந்த ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு நம்ம காலம் கடந்துருச்சு. பட் எனக்கு நடிகவேளை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை, நடிகர் திலகத்தை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை, சந்திரபாபு சார், பாலையா சார், அது மாதிரி தற்காலத்தில் நம்ம பார்த்து நம்ம பழகக்கூடிய லெஜண்ட்ஸில் எனக்கு எப்போதுமே பாரதி ராஜா சார் அண்ட் பாக்யராஜ் சார் இயக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு நீண்ட காலமாக இருந்தது. ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க்ட் மீ திஸ் கொஸ்டின். அது தனிப்பட்ட முறையில் எனக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். இந்த நேரத்தில் சாந்தனுவும் சாருடைய குடும்பத்தாரும் தைரியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.